இது எல்லாம் ரைட் அப்படின்ட்டு போட்டிருப்பார். ஆண்டவருக்கு இந்த காரியம் ரொம்ப மனசில் வேதனை உண்டாகும். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் மன்னிப்பார். ஆனால் திரும்ப திரும்ப அந்த பாவங்களை செய்யும்போது ஆண்டவர் இடிக்க வேண்டியவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். பிடுங்குவேன், அழிப்பேன், இடிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது சந்தோஷத்தோடு சொல்லியிருக்க மாட்டார், வேதனையோடு சொல்லிட்டு இருப்பார். இந்த செய்தி கேட்ட பிறகு யாராவது 10 பேர் மனம் திரும்பி வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். மறுபடியும் கடினப்படுத்திகிட்டே இருந்தாங்கன்னா அந்த வசனம் கண்டிப்பாக என்ன செய்யும், அப்படி நிறைவேறாதபடிக்கு ஆண்டவர் கிருபை செய்யணும். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு சவுலை பற்றி நம்ம படித்தோம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு, நீ போகிற போக்கு சரியில்லை, உன்னை நான் பிடுங்க போகிறேன், உன்னை இடிக்க போகிறேன், உன்னை அழிக்க போகிறேன். ஆனால் நீ மனம் திரும்பி என்ன செய்யிட்ட வந்துட்ட. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று மனம் திரும்பி வந்ததுனால நீ பட்டணத்துக்கு ஓடு. உன் பழைய குரூப்பை தேடாத, பழைய டியூட்டியை பாராத, பழைய இடங்களுக்கு போகாத, நீ பட்டணத்துக்கு போ. அனனியா அங்கே இருக்கிறாரு, அவர் உன் தலையில் கை வச்சு உனக்காக ஜெபம் பண்ணுவார். நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவ. உன்னை குறித்து வெளிப்பாடு அவர் சொல்லுவார். நீ ராஜாக்களையும் பிரதானிகளையும் பிரஜாதிகளுக்கும் நீ ஒரு பிரகாசிக்கிற ஒளி விளக்கு, நீ போ அப்படிங்கிறாரு. தாமதமின்றி செய்தார். உன்னை நான் இடிக்க மாட்டேன். ஒரு ஆண்டவர் உங்களை என்னைக்கே இடித்து போட்டிருக்கலாம், என்னைக்கே பிடிக்கி போட்டிருக்கலாம், என்னைக்கே ஒரு நாள் அழிச்சு போட்டிருக்கலாம். யார் பண்ண ஜெபமோ நம்ம காப்பாற்றுச்சு. யார் நமக்காக கண்ணீரோடு